புதுமையின் இளைஞன் புனித பதுவை நகர் அந்தோணியார் இளம் வயது முழுவதும் பக்தி நிறைந்தவராக காணப்பட்டார். பெற்றோருக்கும் பெரியோருக்கும் அதிபர் தந்தைக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்து வந்தார். ஒருமுறை புனித அந்தோணியார் ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு விகார உருவம் ஆலயத்தின் நடுவில் இருந்தது. சிறியவனான அந்தோணியார் அது என்னவென்று அருகில் சென்று பார்த்தார். சிறிதும் பயப்படாமல் அவர் தரையில் சிலுவை அடையாளம் வரைந்து அதனை கண்ட உருவம் அந்த இடத்தை விட்டு ஓடிச் சென்றது. நற்கருணை மேல் கொண்ட பக்தியின் காரணமாக புனித அந்தோணியார் இடைவிடாமல் நற்கருணை முன்னிலையில் தன்னுடைய நேரத்தை செலவழிப்பதில் கவனம் கொண்டிருந்தார். நற்கருணை மேல் கொண்ட அநாதி அன்பால் தோட்ட வேலை செய்யும் நேரங்களில் பூசையை நோக்கி முழங்கால் படியிட்டு நின்றாராம். கோவிலின் சுவர் விலகி நற்கருணை எழுந்தேற்றத்தை கண்டார். ஆலயத்தில் ஒரு அழகிய பெண்ணை கண்டு வியப்பில் ஆழ்ந்து நின்றார் புனித அந்தோணியார். சக துறவிகள் அவரை பற்றி அதிபரிடம் குற்றம் கூறினார்கள். அதிபர் தந்தை அந்தோணியாரிடம் இது என்ன என்று வினவ, இந்த பெண்ணே இவ்வளவு அழகாக இருக்கின்றார் என்றால் இவளை படைத்த கடவுள் எவ்வளவு அழகாக இருப்பார் என்று பதிலளித்தாராம். இதை கேட்ட அதிபர் தந்தை வியப்பில் ஆழ்ந்தார். போனிலோ என்கின்ற சகோதரன் திவ்ய நற்கருணையில் ஆண்டவர் இல்லை என்பதை நம்பியும் பிரசங்கித்தும் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது புனித அந்தோணியாரை நோக்கி, நீங்கள் வணங்குகின்ற திவ்ய நற்கருணையில் ஆண்டவர் உண்மையாகவே இல்லை என்று குற்றம் சாட்டினார். புனித அந்தோணியாரும் அவன் கூறுவதை பொறுமையுடன் கேட்டார். ஒரு கழுதை இதற்காகவே 3 நாட்கள் பசியாய் விடப்பட்டது. அந்தோணியார் 3 நாட்களுக்கு பிறகு நற்கருணை பேழையை ஆலயத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அந்தோணியாருக்கு அருகில் கழுதைக்கு தேவையான உணவு வைக்கப்பட்டிருந்தது. கழுதை அந்தோணியார் முன்னும் உணவு முன்னும் கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது கழுதை தன் பசியை மறந்து ஆண்டவரை மண்டியிட்டு வணங்கியது. அப்பொழுது போனில்லோ, விலங்கு அறிந்த விமலனே, பாவி நான் அறியவில்லையே என்று மனமுடைந்து அழுந்தாராம். தேவதாயின் ஆரோபணம் தூயவரின் வாழ்வு காலங்களில் சத்திய கோட்பாடாக அறிவிக்கப்பட்டிருக்கவில்லை. மரியன்னையின் பரிந்துரையை நாடினார் புனித அந்தோணியார். மரியன்னை துறவிக்கு காட்சி கொடுத்து தன்னுடைய ஆரோபணத்தை வெளிப்படுத்தினார். தான் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக ஆட்சிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது உண்மைதான் என்று புனித அந்தோணியாருக்கு அன்னை மரியா தன் காட்சியின் மூலம் வெளிப்படுத்தினார்.